வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தங்கக்கடலில் இன்றைக்கி 5வது நாள் நம்ம மட்டி இலக்கியாச்சு. மட்டி இலக்கிட்டு தான் இப்போ நம்ம வந்து பேரசூட் போடுறோம். ஒரு 10 மணி போல் நம்ம வந்து மட்டை வாங்க ஆரம்பிப்போம். இன்றைக்கி நம்மளுக்கு நிறையவே வந்து மீன்கள் கிடச்சிச்சு. என்ன மீன்கள் கிடச்சிச்சு அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆழம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நங்கூரத்தை இழக்க மாட்டோம், பேரசூட் தான் வந்து இழக்குவோம். பாருங்க மக்களே, இப்போ தான் கேரமட்டி இலக்கி இருக்கோம். வெளுப்புக்கு கேரமட்டி இப்போ தான் இலக்கி முடிஞ்சிருக்கு. இலக்கிட்டு பேராசூட் நாங்கள் போட்டிருக்கோம். முண்டைக்கண்ணம் பிடிச்சி இப்போ அதை நாங்கள் நைட்டு இப்போ விடியக்காலம் வந்து நாங்கள் அதை இலக்கி வச்சுருக்கோம். இலக்கி வச்சுட்டு பேராசூட்டு போட்டாச்சு. அப்புறம் இனி சாப்பாடு ரெடி ஆகும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நாங்கள் கயிறு பிடிப்போம். பேராசூட்டெல்லாம் அப்போ இழுத்து எடுத்துட்டு மறுபடியும் போய் கயிறு பிடிப்போம். கயிறு பிடிக்க சொல்ல மீன் வர சொல்ல அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். சரிங்க மக்களே, ஓகே. காலையில் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சிக்கு நம்ம வந்து முண்டைக்கண்ணி மீனை பொரிச்சிருக்கிறோம். முண்டைக்கண்ணி மீனில் வந்து மஞ்சப்பொடி மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம், மற்றபடி மசாலா பொடி எதுவும் போடலை. நம்ம பேராசூட் அப்படியே மேலே கிளப்பிட்டு அப்படியே போய் பார்ப்போம், போயா எதுவும் முங்கியிருக்கான்னு. மீன் மாட்டி இருந்துச்சு அப்படின்னா வந்து போயா முங்கியிருக்கும். நம்ம பக்கத்தில் உள்ள போயாவை பிடிச்சி நம்ம இந்த மீனை வாங்கிடுவோம். போயா முங்கியிருக்கு. இப்போ அந்த தூண்டியை தான் வாங்கிட்டு இருக்கிறோம். என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவரன் சீலா மாட்டிருக்கு. இதைதான் நாங்கள் சவரன்ஸ் தான் சொல்லுவோம். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து அரக்குலான்னு சொல்கிறாங்க. இது வந்து பீஸ் போட்டோம் அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு வஞ்சிர மீன் மாதிரியே இருக்கும். அப்படி நம்ம போய்கிட்டு இருக்கும் போதே பார்ப்போம் போயா எதுவும் முங்கியிருக்கான்னு. இப்போ அடுத்த ஒரு போயா முங்கியிருக்கு. இப்போ மீன் மாட்டி முங்குன போயா உள்ள முங்கியிருக்கும். நம்ம பக்கத்தில் உள்ள போயாவை தான் நம்ம பிடிச்சி அந்த தூண்டியை வாங்குவோம். பாருங்க, இந்த போயா மிதக்கு பாருங்க, அதை கனெக்ட் பண்ணி கரெக்டாக எறிகிறாங்களா. அதில் தூண்டி இருக்கும், அந்த தூண்டியில் மாட்டிடும் நரம்பு. அடுத்து என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்லுலா மாட்டிருக்கு. இந்த மீன்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும், பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நாய்க்கு பல்லு எப்படி இருக்கும் பாருங்க, அதே மாதிரி இருக்கும்.
இப்போ அடுத்த ஒரு போயா முங்கிருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தூண்டில வந்து சவரன் சீலா மாட்டிருக்கு. இந்த மீனை வந்து வேற ஒரு மீன், அதாவது என்ன மீன் கடிச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்லூலா கடிச்சிருக்கு. தூண்டில மாட்டின மீனை எப்படி கடிச்சிருக்குன்னு பாருங்க. நம்ம இதுக்காண்டி தான் நம்ம வந்து போயா முங்கின போயா பிடிச்சி மீன்களை ஃபுல்லா வந்து நம்ம மேலே ஏத்துறோம். இதுதான் குழம்பு. இதோட விதி அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இது கதை. இதுக்கு பேர் சவரம். ஃபர்ஸ்ட் வந்துச்சுல முதல் மீனா இதை தான் வந்துச்சு. அது இதோட பெருசு, இதோட கொஞ்சம் சின்னது இது. இன்னைக்கு இதுக்கு பழம் போச்சு எங்களுக்கு, பரவாயில்ல, கடைக்கு யூஸ் ஆகுது. எல்லாம் ஓட்டுறோமா? இப்போ அடுத்த ஒரு போயா முங்கிருக்கு. சின்ன மீனாக இருந்துச்சு அப்படின்னா வந்து போயா வந்து லைட்டாக ஆடிட்டு கிடக்கும். நம்ம பெரிய மீனாக இருந்துச்சுன்னா தான் போயாவை நல்லா உள்ளே இழுத்துரும். பரலா மீன் மாட்டிருக்கு. மக்களே பாருங்க, இப்போ நாங்கள் கைதிகளுக்கு போட்டு கிடக்கு. அந்த போட்டு பார்த்து நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஓடிக்கிட்டே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சவரஞ்சிலா கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கல்லூலா கிடச்சிது. இன்னொரு 2-3 கிலோ 4 கிலோட்ட ஒரு கல்லூலா இருக்கும், சவரம் இருக்கும். அதை வந்து பெரிய மீன் வந்து கடிச்சு விட்ருக்கு. நம்ம இன்னும் நிறைய நேரம் ப்ளோட்டு பக்கத்துலேயே பார்க்குறதுக்கு போய்கிட்டே இருக்கும். ஏதாவது ப்ளோட்டு அமைஞ்சிருந்ததுன்னா அதை பிடிச்சி மற்ற நேரம் மீன் கிடக்கிறத பார்த்து நாங்கள் கிளப்பி பிடிப்போம். எதுக்கு நாங்கள் அப்படி ரன்னிங்கில் நாங்கள் ப்ளோட்டை பார்க்குறோம்னா, ஏன்னா நாங்கள் அங்கேருந்து கொடியை பிடிச்சி தான் வாங்கிட்டு வருவோம். எதுக்கு முதல்ல நாங்கள் ஓடி போய் பார்க்குறோம்னா, மீன் கிடந்துச்சுன்னா, பெரிய மீன் கிடந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் சின்ன சின்ன மீன்கள் கிடக்கும். பெரிய மீன் வந்து கடிச்சு போயிடும். அது வந்து எங்களுக்கு நட்டமாக தான் போகும். அதனால தான் முதல்லையே ஓடி போகும்போது எந்தெந்த போயா வந்து உள்ளே இருக்கோ அந்த போயாவை தூக்கி பார்ப்போம். மீன் கிடந்தால் எடுத்து உள்ளே போட்டுருவோம். திருப்பி நாங்கள் வந்து கொடியை வந்து பிடிச்சி திருப்பி முதல்ல இருந்து நாங்கள் வாங்கிட்டு வருவோம். இன்றைக்கி எங்களுக்கு 2 மீன் கிடச்சிருக்கு. அடுத்து நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது மீன் கிடைக்குதான்னு பார்க்குறோம். தான் இழக்கணும், அவ்வளோதான் போகுது. அடுத்த ஒரு கல்லூலா வந்திருக்கு. அடுத்த ஒரு மீன் மாட்டிருக்கு. என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவுமே வந்து கல்லூலா. நம்மளுக்கு இந்த ஓட்டில் வந்து கல்லூலா அதிகமாகவே கிடச்சிச்சு.
கல்லுள்ள மீனோட பல்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. மீன் பிடிக்க அதே புத்தப்ப ஓட்டுங்க ஓட்டு கொடுத்து விட்டுங்க. மீன் இப்போ என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்லா மீன் மாட்டிருக்கு. நான் தான் இதுக்குள்ள போட்டேன் வாடிக்கை போட்டேன் இருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வாங்கி போடாங்க. கீழே மீன் ஓடி இருந்தா கீழே மீன் ஓடி இருந்தாங்க. வாங்கி அந்த இருக்கு பண்ணாங்க அந்த நேரம் வேண்டாம் அது ஒன்று தப்பக்க போட்டாங்க. மீன் கடிச்ச மீனை தான் நம்ம இன்னைக்கு வந்து குழம்பு வச்சு பொரிக்க போகிறோம். இந்த மீன் கடிபடாமல் இருந்துச்சுன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு மேலேயே நம்மளுக்கு ஏலத்தில் போயிடும். மீன் துண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கடிபட்ட மீன் அதனால் இன்றைக்கி அந்த மீனுக்கு எனக்கு குழம்பு வைக்க போகிறோம். இன்றைக்கி நல்ல கறிக்குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். அதனால் இன்றைக்கி தக்காளி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தான் நான் அதுக்கு எவ்வளோ கூட நம்ம தேங்காய் சேர்க்க மாட்டோம். இதை நல்லா வதக்கினாலே கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும் குழம்பு. அதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக எடுத்துருக்கேன். தக்காளி அதிகமாக தான் எடுத்துருக்கேன். நம்ம புளி சேர்க்க மாட்டோம். கடுகு, சீரகம்,
வாங்கிட்டு வாங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியும் தெரியக்கூடாது, நல்லா வதங்கிடும். தக்காளி வெங்காயம் இவ்வளோத்துக்கு நல்லா வதங்குதோ. ஏன்னா நாங்கள் தேங்காய் சேர்க்க மாட்டோம், கடல் மேலே தேங்காய் சேர்க்க மாட்டோம். அதனால் எங்களுக்கு வெங்காயம் தக்காளி எவ்வளோத்துக்கு நல்லா வதக்கி வைக்கிறோமோ அது எவ்வளோத்துக்கு ரொம்ப கொஞ்சம் கட்டியாக இருக்கும். பூண்டு நம்ம கடல் மேலே எவ்வளவு வெள்ளைப்பூடி சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்குலாம் நமக்கு நல்லது. கொஞ்சம் லைட்டாக நம்ம இந்த மசாலா போடுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிடுவோம். இப்போது நம்ம கறி மசாலா போட்டுக்கிறோம். நல்லா கறி மசாலா போட்டாச்சு. அடுத்தது நம்ம மகாராஜா தூள் அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நம்ம கொஞ்சம் ஒரு பாக்கெட் சிக்கன் மசாலா, இப்போ நல்லா நம்ம கிண்டி விடுவோம். ஏன்னா அந்த மசாலா எவ்வளோத்துக்குள்ள நமக்கு கிரேவியாக கிடைக்கிதோ அந்த மசாலா ஸ்மெல்லு வெளியே போகும். இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா இது பண்ணியாச்சு. ஸ்மெல்லாம் போயிட்டு பாருங்கள் நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா நம்ம கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போடுறோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் நல்லா கட்டியாக குழுகுன்னு இந்த மாதிரி இருக்குது. இப்படிதான் வேணும். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க சவரசீலாவை துண்டை போட போகிறோம். நல்லா அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள் மீன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். மீன் நல்லா வெந்துருக்கு. மீன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்மகிட்ட. சட்டி சின்ன சட்டி, அதனால் மீன் அதிகமாக இருந்ததுனால ஆளுக்கு 2 துண்டு பொரிக்கிறதுக்காகவும் எடுத்து வச்சிட்டேன். சூப்பராக இருக்கும், பொரிச்சு பாருங்கள். குழம்பு நமக்கு ரெடி ஆகிட்டு ஆல்ரெடி. இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும். நமக்கு கொஞ்சம் கட்டியாகணும்னா குழம்பு இறக்கிடுவேன். இறக்கிட்டு அடுத்தது பொரிக்கிறது தான். குழம்பு ரொம்ப மணமாக இருக்குது. ஏன்னா நம்ம புளி சேர்க்கலை, நம்ம சிக்கன் பொடி மட்டும் தான் போட்டிருக்கோம். அதனால் நம்ம கறி மசாலா பொடி எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் குழம்பு ரொம்ப மணமாக இருக்குது. குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பு. ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த பொரிச்ச மீனும் அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ரெடி ஆகிட்டு நல்லா கட்டியாக கொஞ்சம் திக்காகிட்டு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஆறுனாலும் கொஞ்சம் திக்காக ஆகும் குழம்பு. அதனால் நம்ம இறக்கிடுவோம், போதும். முருன்னு இருக்கும், நல்லாயிருக்கும்.
மீன் கடிச்சனால தான் நம்ம இந்த மீன் நம்ம சவரன் சீலாவை இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு வச்சுருக்கிறோம். மற்றபடி நம்மளுக்கு வரக்கூடிய மீன்கள் சவரன் சீலா அப்புறம் வஞ்சரம் அந்த மாதிரி மீன்கள் நம்ம குழம்புக்கு அவ்வளோவா எடுக்க மாட்டோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள்லாம் ஏலத்தில் நல்ல ரேட்டு போகும். அதனால தான் சாப்பிட்டாங்க. கடைசி நான் தான் சாப்பிட்றேன். எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றோம். இப்போ அடுத்து என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவரன் சீலா வந்திருக்கு. நல்ல சைஸான சவரன் சீலா. அடுத்து என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊமக்கொட்டை வந்திருக்கு. அடுத்து என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து சவரன் சீலா வந்திருக்கு. நம்மளுக்கு அதிகமாக இன்றைக்கி என்ன மீன் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா சவரன் சீலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கல்லுலா கிடச்சிருக்கு. இப்போ என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேர மீன் வந்திருக்கு.
சாப்பிட அங்கே வைங்க. என்னங்க ஹைனஸ் ஹைனஸ் என்னங்க நடக்குன்னு சொல்லிட்டு நரம்பு சிக்கிருச்சு. இதுல வந்து ஒரு 3 மீன் மாட்டிருக்கு. பர்லா மீன். அவனுக்கு மண்டு வைக்கணும். இப்போ நம்ம கொடிக்குமா பிடிச்சு மட்டை வாங்க போறோம். இதுவரை நம்ம பிடிச்ச மீன் ஐஸ் ரூம்ல வைக்கிறோம். ஐயப்பா நீ அதை இந்த கூட இட எல்லாம் எடுத்து கீழே வை. அடுத்தது வாவாக்குல வைக்கணும்னா இங்க பாரு அங்க பாக்க. ஒரு கல்லுலா மீன் வருது. தாடி போட்டு கட்டியாச்சு. வெட்டில கட்டி விடு. சப்புன்னு கொடுக்கணும் அடிக்கணும். பாருங்க மக்களே, அட்டு வாங்கிட்டு இருக்கோம். அரவசி கயிறு வந்திருக்கு. வந்ததுக்குள்ள பாட்டு பரவாயில்ல. இன்னும் பேராது கயிறு நிற்கிது. கிளைமேட்டை பாருங்க. ஒரு வெயில் இல்லாமல் ஒரு மந்தாரமாக நல்லா கிளைமேட்டு நல்லா இருக்கு. ஜில்லுன்னு அதாவது பீச்சில் இருந்த மாதிரி இருக்கு. என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுற்றி வர ஏத்தனுக்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நிறையா மீன்கள் வரும் பாருங்க. செய்ய மாட்டேன். இன்னொரு பாக்ஸ் தத்துவான்.
இப்படி முண்டை தட்டிடலாம் எடு. கட்டியால முதல் ஒரு அடி அடிச்சுக்கிறீங்க. கட்டியால ஒரு அடி அடி கையால தட்டிடுறேன். கலர் போயிடுது கடல் முடியும். மணி காலையில் 6:45. அடிச்சிடாம அடிக்காம முத தட்டு. அடுத்து என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலிங்க முரல் மீன் மாட்டிருக்கு. சைஸான மீன். தூண்டு எப்படி சொல்லி நீளம் நீளம் நீளம். மீனுக்கு லைட் ஐயாயிரம் லைட் வச்சு ஆமாண்ணா. கிடக்கு. அது 700லயே வல்லங்க கிடக்கு. இன்னைக்கு நமக்கு நிறையவே வந்து மீன்கள் கிடைச்சிருக்கு. வராதீங்க
என்ன கிட்ட போட்டு விடுங்க, கிட்ட வாங்கி போட்டு விடுங்க. மட்டும் ஆள் தூண்டி வாங்கி முடிக்க போறோம். இன்னும் கொஞ்சம் தூண்டி தான் இருக்கு. பாருங்க மக்களே, கயிறு வாங்கி முடிஞ்சு போகுது. எங்களுக்கு கிடைச்ச மீன் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லை, அந்த அளவுக்கு இருக்கு. கல் உலா மீன் கொஞ்சம் ஒரு 10க்கு மேலே கிடைச்சிருக்கு. இந்த மட்டு கயிறு முடிஞ்சு போகுது, இதோட தூண்டு முடிஞ்சு போகுது. பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு இன்னும் ஒரு 4-5 தூண்டு தான் குத்துவேன், அதோட முடிஞ்சு போயிடும். ஆமா, சரி மக்களே, ஓகே. மொத்தமா பேசுறோம் மக்களே, என்ன பண்ண முடியும்? வந்துருச்சு, வண்டிலாம் வந்துட்டு எங்களுக்கு கொடி வந்துட்டு அதான் கொடி வந்து தூக்கி விடுங்க. விட்டுருமா? இப்போ நம்ம பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையும் ஐஸ்ல வைக்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.